வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ரிவ்யூ ரவுண்ட் அப் அப்படிங்கிற ஒரு ஷோ. ஸோ இந்த ஷோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்போம் அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி ஷார்ட்டாக, குவிக்காக, கிறிஸ்பாக பேசினா நல்லாயிருக்குமே. எப்படின்னா, ஒரு சிலரில் என்ன கேட்குறாங்கன்னா 15 நிமிஷம் இன்டெப்த். எப்படின்னா, கண்டிப்பாக நான் இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க அந்த 15 நிமிஷம் வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஃபீல் வருது. பட் அதே சமயம் என்ன இருக்குது மார்க்கெட்டில், இந்த அண்ணா இதை சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி வெறும் டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடியோ பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தியாக இருக்குது. 3 minutes ஆர் ஈவன் 2 minutesக்குள்ளே நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இப்போ ரிவ்யூ ரவுண்ட் அப் அப்படிங்கிற மாதிரியான ஷோ. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து TWSலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த டீலில் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3299 அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி நம்ம ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ OnePlus Nord Buds 3 Pro, அது கூடவே ஓப்போவோட Enco Buds Air 3 Pro. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா அண்டர் 4000 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இருக்குது. ஏன் அண்டர் 3500 கூடன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் அமேசானில் பார்த்தா கூட இது என்ன பட்ஜெட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3800, 3700 அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு என்னால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ப்ரைஸ் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால், பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இதுக்கும் நார்டுக்கும் பார்க்கும்போது என்னென்னா, இதில் வந்து நீங்கள் பேரிங் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரிக்கியாக பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ 2 டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்லாட்டி மல்டிபிள் டிவைஸில் நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அந்த டிவைஸில் வந்து ப்ளூடூத் ஆனில் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இது பேர் ஆகிடும் இல்லையா? இப்படி நான் ஓப்பன் பண்ணாலே போய் பேர் ஆகிடும். அதாவது டக்குன்னு போய் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளால் முடியாதுன்னும் போது, பட் இதிலலாம் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை பிடிச்சி ஹோல்ட் பண்ணோன்னா பேரிங் மோடுக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 பட்டோட டச் ஏரியாவை பிடிச்சி ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரிங் மோடுக்குள்ளே போகும். ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக உள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த பட்டன் இதில் மிஸ் ஆகுது, அப்போ எப்படி ப்ரோ பேர் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். மல்டிபிள் டிவைஸ்க்கு நான் பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படி பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும். அண்ட் இந்த எல்டாக் மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் பேம்பு, ஃபைபர், டயாஃப்ரம் அதை வச்சு தான் இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நிஜமாவே வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஒரு எட்ஜ் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் எல்டாக் மாதிரியான விஷயங்களை, லாஸ்ட்லெஸ் ஆடியோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து Buds 3 Proவோட இதில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஓவராலாக என்ன தான் வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கல் டிசைன் மாதிரியே இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபினிஷ் மாதிரியான விஷயங்கள் இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் இதில் AAC மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் OnePlusஓ, ரியல்மியோ, ஓப்போவோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்க போகுது. ரெண்டுமே ஹேமலோடைய ஆப் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டுத்துலையுமே ANC மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அண்ட் ENCயில் வந்து எப்படி இருக்குன்னா, இது நல்லா தான் இருக்குது, பட் இதோட இது கொஞ்சம் பெட்டரான ஃபிட்டு ப்ளஸ் ENC கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஓவரால் பில்டு குவாலிட்டி, ஃபினிஷிங், பட் லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஃபினிஷும் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஆடியோ குவாலிட்டி மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தலைவர் வந்து மாஸ் தான். இதோட ஒரு சின்ன எட்ஜி கிடைக்கும். பட் இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ராச் ஆகாது. இதோட டிசைன் அந்த மாதிரி. பேட்டரி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பர் தான். இருந்தாலும் இதில் AAC தான் டிஃபால்ட்டாக இருக்குது. அதுலேயும் 50% வால்யூம்லாம் வச்சு கேட்டிங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுறது 44 hours, அதையும் தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நம்பர் ஆஃப் மைக்ஸ்னு வரும்போது இதோட இதில் கொஞ்சம் எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஓவரால் கால் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இது 3000 ரூபாய் கீழே வரும் பட்சத்தில் நீங்கள் வந்து அவுட்டோர் கால்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு TWS வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மோர் தென் எனஃப். அதுவும் நீங்கள் சாம்சங் யூஸர் இல்லாட்டி ஐஃபோன் யூஸராக இருக்கும்போது இதுவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஐஃபோன்லேயும் ஹேமலோடைய ஆப் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் தாராளமாக இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ அடுத்து சார்ஜர். ஸோ சார்ஜர்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஏன்னா நான் இப்போ இந்த கோஸ்டார் இதை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ மாதிரி பண்ணியிருப்பேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எங்களோட ஒப்பீனியன் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். எப்படின்னா இந்த கேன் சார்ஜர் எப்படி இருக்குது, நிஜமாவே வந்து ஹீட்டிங் மாதிரியான விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணுது அப்படின்னு கேட்டால் அதெல்லாமே ஓவர் கம் பண்ண தான் செய்யுது. ஸோ இது வந்து 65 watt கேன் சார்ஜர். ஸோ இந்த கேன் சார்ஜருக்கு வந்து கீழே ரேட்டிங் எல்லாமே வந்து அவங்களே போட்டிருப்பாங்க. இதில் வந்து 2 way அவுட் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒன்று டைப் சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ. ஸோ டைப் ஏ, டைப் சி வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் சி வந்து PD ஸ்டாண்டர்ட் 65 watt வரைக்கும் போகும். டைப் ஏ வந்து 30 watt குவால்காம் குவிக் சார்ஜ் வரும். அண்ட் இதில் PPS மாதிரியான விஷயங்கள் இருக்குது, பட் அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இந்த பிராண்டு சொன்னாங்க. பட் இதை தவிர ஒரு சில ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி நான் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாம்சங்கில் நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு 45 watt ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ சாம்சங்கில் நீங்கள் அல்ட்ராலாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி இப்போ M55 மாதிரியான ஃபோன், ஏன்னா M55ஓட இருக்கிறதுலே பெரிய USB அதுவாக தான் இருக்கும் போல். 45 watt ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த சார்ஜரில் வந்து வேலைக்கு ஆகுது. இந்த சார்ஜர் இல்லைங்க, அதுக்கு தான் இதையும் எடுத்து வச்சிருக்கேன். OnePlusல வந்து என்னாச்சுன்னா, OnePlus 9 Pro, Nord 2 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் வரும்போது இந்த WrAP சார்ஜ், சூப்பர் ஹூக் சார்ஜிங்
ஸோ அது வந்து 65 வாட்டில் இருந்தது. இந்த 65 வாட் சார்ஜர் வந்து ஆக்சுவலாக பிடி ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ஜர் ஃப்ரம் OnePlusன்னு சொல்லலாம். ஸோ இந்த சார்ஜரும் C2C அவுட் தான் எடுக்கும். அண்ட் இதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 45 வாட் PPS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம்டு பவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து சாம்சங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஷாமியையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 வாட் சார்ஜர்லாம் கொடுப்பாங்க. இந்த 120 சார்ஜர் எல்லா ஃபோனுக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஷாமி ஃபோனில் ஒரு சிப் இருக்கும், அதே சிப் வந்து சார்ஜரில் இருக்கும். ஸோ ரெண்டுமே என்ன ஆகும்னா ஹேண்ட் ஷேக்கிங் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ நம்ம டிவைஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கு, நம்ம டிவைஸ்க்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அதாவது கனெக்ட் ஆகிற டிவைஸ்க்கு 120 வாட்டில் சார்ஜ் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லையா கனெக்ட் ஆகிற டிவைஸ்க்கு 90 வாட்டில் சார்ஜ் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ணி பவர் டிரைவ் பண்ணும். ஓகேயா. ஸோ பிடி பவர் டெலிவரி மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அந்த சிப் வச்சு கம்யூனிகேட் பண்ணி பண்ணுறாங்க. எனக்கு இந்த டவுட் தான் இப்போ சாம்சங் மேலே இருக்குது. ஏன்னா சாம்சங்கோட 45 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இதுவே மற்ற பிபிஎஸ்ன்னு போட்டிருக்க சார்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிபிஎஸ் வரல. 25 வாட் தான் மேக்ஸ் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் சிஎம்எஃப் இந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்ககிட்ட சாம்சங்கில் அல்ட்ரா ஃபோன் இருக்குது அப்படின்னா, இப்போ S22 அல்ட்ரா, S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 45 வாட் அவுட் வருதா இல்லையாங்கிறது நீங்களும் வெரிஃபை பண்ணி எனக்கு சொல்லலாம். ஏன்னா நான் இதில் பிபிஎஸ் இருந்தாலும் நான் இதில் செக் பண்ணி எனக்கு 45 வாட் அவுட் வரல. இதை வச்சு ட்ரை பண்ணும்போது 45 வரல. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது 20 to 25 அதுதான் வருது. இதுவே சாம்சங்கோட அஃபிஷியல் 45 வாட் கனெக்ட் பண்ணனா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அந்த சாம்சங்கோட அஃபிஷியல் 45 வாட் அப்போ ஒர்த்தா ப்ரோ, நான் அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் சாம்சங் கிட்டே 65 வாட்டும் இருக்குது. ஸோ அதை வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா சாம்சங்கோட ஃபோன்ஸ் எல்லாமே பக்காவாக சார்ஜ் ஆகுது. அதே சமயம் மற்ற பிராண்டோட ஃபோன்ஸும் சார்ஜ் ஆகுது. ஏன்னா இப்போ இதை வச்சு நான் ஹானர் ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ரெட்மியாக இருக்கட்டும், எல்லா ஃபோன்ஸுமே நான் இதை வச்சும் சார்ஜ் பண்ணி பார்த்துருக்கேன், இதை வச்சும் சார்ஜ் பண்ணி பார்த்துருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பக்காவாக எல்லாமே சார்ஜ் ஆகுது. அண்ட் இந்த ரெண்டு சார்ஜர்ஸ் வச்சு நான் லேப்டாப்ஸையும் சார்ஜ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி பவர்டாக தான் வருது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து இதை வச்சு சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ அந்த ஃபேக்டரிங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த பிபிஎஸ் கன்ஃபியூஷனை உங்களுக்கு உங்கள் மைண்ட்லேருந்து அந்த கன்ஃபியூஷனை ஓரளவுக்கு ஒரு தெளிவாக ஒரு ஆன்சர் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் எப்பயுமே சார்ஜராக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அமேசானாக இருக்கட்டும், ப்ராடக்ட்டோட ரேட்டிங்ஸ் மட்டும் பார்க்காம செல்லர் யாருங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிளியராக இருந்தாலும் ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அடுத்து என்னென்னா நத்திங் ஃபோன் 2A+. ஸோ இந்த ஃபோன் பற்றி நம்ம பேசியிருப்போம். இந்த ஃபோனில் எனக்கு பெருசாக எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து நல்லாவே இருந்தது ஃபோன் ஓவராலாக யூஸ் பண்ணும்போது. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டி, லைட் வெயிட்டான ஒரு ஃபீலு, கம்ஃபர்டபுள் டு ஹோல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அட்வான்டேஜ் தான். இதில் ஹைலைட் என்னென்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் நத்திங் ஃபோன் 2 கூட அதை கம்பேர் பண்ணால் பில்டு குவாலிட்டி மாதிரியான ஏரியாலையும் அந்த ஓவரால் ப்ரீமியம்னஸ்லையும் காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அதில் LTPO பேனல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் நம்ம அதில் ஃபேஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த பிளாஸ்டிக் பில்டுக்கு அதுக்கும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. ப்ளஸ் வந்து கிரிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நத்திங் ஃபோன் 2 யூஸ் பண்ணும்போது கிரிப் வந்து கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் இருக்கலே அல்ட்டியாக தான் இருக்குது. இதுவும் சரி, 2Aவும் சரி, இதெல்லாமே நல்லா இருக்குது. சிஎம்எஃப் ஃபோன் நல்லா தான் இருந்தாலும் அந்த ஃபோன் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் கைண்ட் ஆஃப் ஃபீலையும் டெலிவர் பண்ண முடியலங்கிறது அது அர்த்தம். பட் இது வந்து நிஜமாவே கொஞ்சம் நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபீலையும் டெலிவர் பண்ண தான் செய்யும். எதுனா நம்ம 2A அண்ட் 2A+. என்ன தான் வந்து இது பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் இது வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸிங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அதனால தான் மேக்ஸிமம் இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு, போக்கோ F6. ஸோ இது வந்து கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா ஆல்ரெடி இவங்களே ஒரு மில்லியன் ஸ்க்ராச்சஸ் போட்டு வச்சிருப்பாங்க போல, அந்த மாதிரியான ஒரு மேட் பேட்டர்ன் தான் இது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் எந்த விதமான இஷ்யூஸும் நான் ஃபேஸ் பண்ணவும் இல்லை. அந்த கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதனாலே தான் நான் மேக்ஸிமம் போக்கோ F6க்கு திரும்ப லேண்ட் ஆகிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த ஃபோனில் எனக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் ரிசப்ஷன் இந்த மாதிரியான ஏரியாவில் கூட பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. பட் கன்டினியூஸ் காலில் இருக்கும்போது மட்டும் எனக்கு ஹீட் ஆச்சு. ஸோ அது எனக்கு பர்சனலாக ஒரு வேளை எங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு பர்சனலாக 30 minutes and 40 minutes மாதிரியான கால் அப்போ வந்து கொஞ்சம் வார்ம் டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹாட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததே தவிர, மற்றபடி நான் விளையாடுற மாதிரியான கேஷுவல் கேம்ஸாக இருக்கட்டும், அப்போ வந்து மொபைல் டேட்டா ஆனில் இருந்தாலும் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் யாராவது நத்திங் ஃபோன் 2Aவோ இல்லாட்டி 2A+ வச்சிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி இருந்திருக்கு, உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு டெடிகேட்டட் ரிவ்யூ மாதிரி போடும்போது அந்த வீடியோலேயே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, நான் 2A+ வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியான இஷ்யூ இல்லை, நான் கன்டினியூஸ் காலில் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேபி என் ஏரியாவில் நெட்வொர்க் இஷ்யூவோ அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது ரெண்டுமே பாருங்களேன், இப்போ 2A+, 2A இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து under 30K பட்ஜெட்டில் வரும். அண்ட் 2A+ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே 256GB மாடல் தான், 826, 1226. ஸோ இதெல்லாமே மேபி அப்கமிங் ஆஃபர்ஸில் இன்னும் கம்மியாக ஆகலாம், டீல்ஸ்லாம் வரும் இல்லையா, அப்போ கம்மியாகலாம். ஆல்ரெடி இந்த பைப்பில் வந்து 27,000 கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனையுமே X6 ப்ரோவையும் கம்பேர் பண்ணி காமேஷ் ப்ரோ கூட ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாளில் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும், X6 ப்ரோக்கும் F6க்கும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஒரே மாதிரி இருந்தாலும் நெட்வொர்க் மாதிரியான ஏரியாவில் இது ஸ்கோர் பண்ணுது. ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற 1.0.5.0 மாதிரியான ஹைப்பர் OS அப்டேட் வந்து அது வந்து ஹீட்டிங்
ஃபிக்ஸ்னே தான் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது சொன்ன வார்த்தையை காப்பாற்றிச்சான்னு கேட்டால் ஓரளவுக்கு நல்லாவே காப்பாற்றிச்சின்னு சொல்லுவேன். முன்னெல்லாம் இந்த ஃபோன் வந்து ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணும்போது வார்ம் ஆகும், பட் இப்போ வந்து அந்த மாதிரி வார்ம் ஆகிறது இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஃபீட்பேக் உங்ககிட்டேருந்து வேணும். என்ன ப்ரோ எல்லாத்தையும் எங்ககிட்டே கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது. என்னவங்க பண்ணுறது, இப்போ நான் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு யூஸ் கேசஸ்ன்னு வச்சுப்போமே. இப்போ டெஸ்டிங்கில் யாரெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும், நிறைய டெஸ்ட் கேசஸ் எழுதுவோம், என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எழுதுவோம். என்னதான் இருந்தாலும் யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணும்போது நிறைய சுச்சுவேஷனுக்கு நம்ம வாண்டடாக போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி வேறு ஆங்கிள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் டெஸ்ட் பண்ணிட முடியும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து டெலிவரி ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் வந்து என்ன பண்ணுவார், ஃபோன் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணி வெயிலே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இப்போ போக்கோ F6 அவர் யூஸ் பண்ணுறாருன்னா அவுட்டோரில் மேப்லாம் நேவிகேட் பண்ணும்போது டேட்டா ஆனில் இருக்கும்போது இந்த வெயிலில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது சூப்பரான டேட்டா. அதை நான் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னும் போது நான் ஆர்டிஃபிஷியலாக என்ன ஆகும்னா நான் ஒரு 10 நிமிஷம் என்ன அப்படி ஏதாவது ட்ரை பண்ணலாமே தவிர எனக்கு வந்து அந்த மாதிரியான கண்டினியூஸ் டே முழுக்க வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் வருமானா இல்லை. ஸோ அதுக்கு தான் உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக்கையும் கேட்குறேன். உங்கள் ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா கண்டினியூஸாக பார்க்கும்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதுக்கு தான். ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியான ஆஸ்பெக்ட் இப்போ இந்த 2 ஃபோனையும் கம்பேர் பண்ணுற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்னால் தலைவர் தான், கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கும் தலைவர் தான். கேமராவில் கூட பார்த்தீங்கன்னா என்னதான் இல்லை 2 50 MP ஃப்ரண்ட்லி 50 MP இருந்தாலும் நிஜமாவே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லோ லைட் கேப்பபிலிட்டிஸும் ஓரளவுக்கு ரெண்டுமே ஓகே. இதெல்லாமே ஆவரேஜ் ஃபோன்ஸுங்க லோ லைட்டில். என்னதான் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா பண்ணுதோ அப்படின்ற ஒரு டவுட் வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரியா, யாரை சொல்கிறேன்னா போக்கோவில். அப்புறம் இதில் ஷட்டர் ஸ்பீடும் செம குயிக்காக இருக்கும். கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. சரியா, ஓவராலாக இதோட இதுக்கு வந்து கண்டிப்பாக எட்ஜ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. சார்ஜிங் ஏன்னா 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை 512GB மாடல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து மேபி இந்த கமிங் டீலில் அண்டர் 30K வாங்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஸோ நிறைய ஆங்கிளில் அட்வான்டேஜ் இருக்குது. IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பட் இதோட யூஎஸ்பி இது ஏன் வாங்குறாங்க அப்படின்னா நத்திங் ஓஎஸ்க்காக தான் முக்கியமாக வாங்குறாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கலாம், கிளிஃபு பிடிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். சரியா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் யாராவது யோசிச்சாங்கன்னா போக்கோ F6 கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் எதிர்காலம், இவங்க எல்லாரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியல. யாருக்கு கோடு விழும், யாருக்கு போர்டு வைக்கிறோம் தெரியலங்க. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ 2Aவையும் மறந்துடாதீங்க. 2Aவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 25Kல மாசாக இருக்க போகுது. எப்படியும் கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நிறையா டீலில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுவும் 5G கேப்பபிள் அண்ட் 7200 பவர்டு இல்லையா. ஸோ 2A ப்ளஸ்க்கும் இதுக்கு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி 2A ப்ளஸ்க்கு வந்து ஒரு ஓவரால் ஒப்பீனியன் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேசியிருப்போம் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2A அண்ட் 2A ப்ளஸ்ன்னு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார், ரெட்மி பேட் SE 4G. ஸோ ரெட்மி பேட் SE 4Gயை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தோணுச்சுன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு டேபு. ஏன்னா இனிஷியல் அப்படி தானே செல் பண்ணாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு டேபு, அதில் வந்து டுவெல் சிம் ஆப்ஷன் இருக்குது. 4G தான். ஸோ அந்த டுவெல் சிம்மில் நம்மளால் ஃபோன் கால் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இது வந்து என்னென்னா அப்போ வந்து டேப் இல்லை ஃபோனு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். கரெக்டு தானே. ஸோ இது எப்படின்னா ஒரு பெரிய ஃபோன், ஒரு காலத்தில் எப்படி மீ மேக்ஸ் சீரிஸ் இருந்ததோ அதை திரும்ப ஒரு ரீவிசிட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் 4GB ரேம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டி டாஸ்கிங் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் அது வேலைக்கு ஆகாது. இருக்கிறதுலே இது யாருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டட் அப்படின்னா இன்கேஸ் வந்து கிட்ஸ் யாராவது இருக்காங்க, அதுவும் ஸ்டடி பர்பஸ். இப்போது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து படிக்கிறதுக்கே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னும் போது இது வந்து ஒரு நல்ல டேபாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபை மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஒய்ஃபை கனெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னும் போது சிம்மில் இருக்கிற டேட்டா வச்சு தான் ப்ரோ எது வந்தாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போதும் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இனிஷியல் டைமில் நான் வந்து இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா 10,000 ரூபாய்க்கு G85 அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நோன் பிராண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே G85 4G ஃபோன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க 9,000 10,000க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த டேப் வந்து மீடியா ஆஸ்பெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ ஒரு மினியேச்சர்டு அப்படின்னு சொல்கிறத போய் என்லார்ஜ்டு ரெட்மி ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ரெட்மி 12 எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபோனு 4G கேப்பபிள் ஃபோன் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து என்லார்ஜ் பண்ணி மக்களுக்கு வந்து பெரிய டிஸ்பிளேயோட HD டிஸ்பிளேயோட கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் மாதிரியான விஷயங்கள், நார்மலாக நீங்கள் நேவிகேட் பண்ணும்போது அப்ளிகேஷனில் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது அதெல்லாம் நல்லா இருக்குங்க. இதுவே வந்து நீங்கள் இந்த டேபே வந்து
இப்போது இன்றைக்கி சாயங்காலம் டேபுன்னு இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி G85 G80 G90 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் பழைய ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோனில் இப்பயும் நம்ம வந்து என்ன ஆகும்னா இன்றைக்கி சாயங்காலம் என்ட்ரி லெவல் ஸ்னாப்ட்ராகன் ஃபோனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், 4 Gen 2 இதெல்லாமே இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்து டேட்டா எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். நாளைக்கு காலையில் திரும்ப நீங்கள் 8 மணிக்கு, ஸோ இந்த 12 hours கேப்புக்கு அப்புறம் நீங்கள் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், நெட் ஆன் ஆனதும் எல்லா ஆப்பும் சிங்க் ஆகும்போது அந்த ஃபோனில் ஸ்டட்டர் ஆகும் பார்த்தீங்களா, அது ஹேங் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அந்த ஃபீல் இதுலேயும் இருக்க தான் செய்யும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 GB ரேமோடையும் 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கூட இருக்குன்னும் போது உங்களுக்கு மீடியா கன்சம்ஷன் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் பெரிய டிஸ்பிளேல வந்து நம்ம ஆப்லாம் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமே மாதிரியான ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து நான் ஒரு ஃபோன் மாதிரி ஒரு டேப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் பேக்கில் போட்டுக்கிறேன், இதில் வந்து 2 சிம்மும் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ கால் மாதிரியான விஷயங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி யாராவது யோசிச்சிங்கன்னா கூட இது வந்து நல்ல ப்ராடக்ட் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இந்த ப்ராடக்ட் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். என்னோட சித்தப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா சாம்சங்கோட டேப் S சீரிஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதில் சிம் கார்டை போட்டு அதுலேருந்து ஃபோன் பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இயர்பீஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ஃபோன் பேசணும்னு நினச்சாலும் பார்க்க முடியும். அண்ட் இதுக்கு ஒரு கேஸ் அவங்க விற்கிறாங்க பார்த்தீங்களா 999க்கு, அது வந்து பெட்டராக இருக்குங்க. அந்த கேஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிக் ஸ்டாண்ட் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கூடையும் வந்து ஓவராலாக இந்த வாரம் பார்த்த ஒரு சில ப்ராடக்ட்ஸை கன்சைஸ் பண்ணி மொத்தமாக ஒரு வீடியோ சொன்ன பேர் இருக்கும்ன்றதுக்கு தான் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அதை வந்து நான் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி திரும்ப ஃபுல்லாக படித்து பார்த்து அதில் எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பதில் வீடியோவாக பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு சிவபரணி பார்க்கலாம். பாய்.